ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன அப்டேட் தான். அது என்ன அப்டேட்னா, தமிழ் புக்கை பற்றின அப்டேட்டு. இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ் இருப்பீங்க, பிகினர்ஸ் இருப்பீங்க, ஆல்ரெடி படிக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ எல்லார்ட்டுமே எல்லா புக்கும் இருக்காது. இப்போ ஏற்கனவே படிக்கிறவங்களே சில புக்ஸ் வாங்காமல் இருப்பாங்க. எஸ்பெஷலி வந்து அட்வான்ஸ் தமிழ், அதாவது சிறப்பு தமிழ் அப்படின்றது. ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க, பிகினர்ஸாக இருக்கவங்கலாம் புக் இல்லாமல் இருக்கலாம். நான் பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். பட் பிடிஎஃப்லேயே வந்து நான் ஃபுல்லாக படிக்க முடியாதுல்ல. ஸோ புக்கு வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நிறைய அகாடமிஸ் வந்து நிறையா புக்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க கண்டென்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை அப்படின்னா வந்து ஸ்கூலில் வந்து தெரிஞ்சவங்க மூலியமாக இல்லாட்டி பழைய பேப்பர் கடை, ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு அப்டேட் பார்க்கலாம். இப்போ சாய்ஸ் அகாடமியில் வந்து புக் பிரிண்ட் பண்ணுறாங்க. நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அட்வான்ஸ் தமிழ் எல்லாமே பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை பற்றின ஒரு அப்டேட் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் சொல்ல தான் செய்கிறேன். நீங்கள் வந்து அங்கே போய் ரிவ்யூ பார்த்துட்டு இன்னும் அவங்க பிடிஎஃப் அனுப்பலை. சார் சொல்லியிருக்காங்க, நான் பிடிஎஃப் வந்து இன்றைக்கி நைட்டு சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்படி சப்போஸ் பிடிஎஃப் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் காட்டுறேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு விஷயம் இருந்தால் நீங்கள் அஃபோர்டபுளாக இருந்தீங்கன்னா நீங்கள் புக் வாங்கிக்கலாம் அங்கே. இல்லை நீங்கள் இன்னும் ஒரு 2 அகாடமி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்காது, எதுவுமே இது பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் உங்களோட கன்வென்ட்டுக்கு எந்த அகாடமி பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லாட்டி டேரெக்டாக ஸ்கூல் புக்ஸே வந்து உங்களால் முடிச்சு கலெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம். ஸோ பார்க்கலாம். நியூ புக் வந்து 6th to 12th வந்து எவ்வளோ ருப்பீஸ் சொல்லியிருக்காங்கன்னா 1270 ரூபா சொல்லியிருக்காங்க. இது கொரியருக்கு. போஸ்டல் அப்படின்னா ஒரு 100 ரூபா கூட சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல் புக் 6th to 12th கம்ப்ளீட் செட்டு. இதுலேயே வந்து தனித்தனி புக்கு வேணும்னா நீங்கள் வந்து அவங்க மெசேஜ் பண்ணீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. பெர் புக் 7th புக் மட்டும் எவ்வளவு, இப்போ எனக்கு 11th புக் மட்டும் வேணும்னா அது எவ்வளவுன்னு சொல்லி அவங்க பர் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இது டோட்டல் புக்கு சொல்லியிருக்காங்க 1270, போஸ்ட்னா 1370. இது நியூ புக்கு. இதே ஓல்டு புக்னா 6th to 12th வந்து ஃபுல் அமௌண்ட்னா 1160 ரூபா, 1160 நியூ புக்கு. இது கொரியருக்கு. போஸ்ட்டில் இருக்குன்னா அதோட 100 ரூபா கூட. இதுதான் நியூ புக், ஓல்டு புக்கு. இதே அட்வான்ஸ் தமிழ்னு பார்த்தா +1 +2 அட்வான்ஸ் தமிழ், இது ஓல்டு நியூ ரெண்டுமே சேர்த்து தான் 350 ரூபா சொல்லியிருக்காங்க. அது கொரியரு. இதே வந்து 400 வாங்கினா போஸ்டலில். இதே +1 +2 தனியாக வாங்கினா வந்து அட்வான்ஸ் தமிழ் வந்து 200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதெல்லாம் வந்து மொத்தமாக வாங்கும்போது கொரியர் சார்ஜ், போஸ்டல் சார்ஜ்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் புக் வாங்கினீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து பர்சனலாக சொல்லுவாங்க எவ்வளோ கொரியர் சார்ஜ் வரும், எவ்வளோ போஸ்டல் சார்ஜ் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து போனீங்கன்னா சாய்ஸ் அகாடமின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே வரும். ஸோ உங்களுக்கு புக்கை பற்றின அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து அவங்க சப்போஸ் பிடிஎஃப் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிஎஃப் காட்டுறேன், அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து புத்தா படிப்பகம். அதில் எப்படி வச்சுருக்காங்கன்னா வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3ன்னு சொல்லி 3 புக்காக வச்சுருக்காங்க. வால்யூம் 1ல் 9th 10th ஸ்டாண்டர்ட் கவர் ஆகும். வால்யூம் 2 6th 7th 8th, வால்யூம் 3 11th 12th. ஆக்சுவலாக வந்து அது சிலபஸில் சிறப்பு தமிழ் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு சிறப்பு தமிழில் சிலபஸில் இருக்க அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட அமௌண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ₹1000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சிலபஸ் வைஸ், இது வந்து சிலபஸ் வைஸு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வைஸ் அப்படிங்கும்போது இப்போ புக்கில் இருக்க லைன் அப்படியே வருமானு தெரியல. சிலபஸ் வைஸுங்கும்போது அந்த பாடல் வரி அந்த மாதிரி சிலபஸில் இருக்க நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அப்புறம் பிவிக்யூவில் இருக்க கொஷின்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த புக்கில் வந்து சாய்ஸில் வந்து இப்போ வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஆனால் புத்தாவில் வந்து ஆல்ரெடி பிரிண்ட் பண்ண, ஸோ ஸ்டாக்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சாய்ஸில் வந்து சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் எந்த புக்குமே மேக்ஸிமம் வந்து பேஜஸ் வந்து ரெடியூஸ் பண்ணல, மொழித்திறன் மேக்ஸிமம் அப்பெல்லாம் வச்சுருக்கேன் நான். ஏன்னா இதில் தான் கொஷின் கேட்பாங்க, அதில் தான் கொஷின் கேட்பாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் எந்த பேப்பரும் கட் டவுன் பண்ணாமல் அப்படியே புக்கவே நான் பிரிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சார் சொன்னாங்க. பட் புத்தாவில் வந்து சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ புறநானூறு வந்து நியூ புக்கில் எங்கே இருக்குது, ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, சிறப்பு தமிழில் இருக்கா, அந்த மாதிரி பார்த்து அவங்க சிலபஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க புத்தா புக்கில். நெக்ஸ்ட் வந்து பிரகாஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி இருக்குது. அதில் வந்து பகுதி 3 பிரிச்சிருக்காங்க. ஆன்றது 21 தலைப்பு நமக்கு சிலபஸ் படி இருக்குது. அது வந்து 650 ரூபா. பகுதி ஆன்றதில் 10 தலைப்பு இருக்குது. ஸோ அது வந்து 950 ரூபா. ஈன்றதில் வந்து 21 தலைப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா 1350 ரூபா. ஸோ கொரியருக்குன்னு சொல்லி 250 ரூபா போடுறாங்க. ஸோ மொத்தம்னு பார்த்தோன்னா 3200 ரூபா புக்கு. ஏன் புக் இவ்வளோ காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து சிலபஸ் வைஸில் வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் அதெல்லாம் வச்சுட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் வைஸில் வந்து எப்படி இருக்குன்னா நியூ புக் இருக்குது, ஓல்டு புக் இருக்குது, அட்வான்ஸ் தமிழும் இருக்குது.
ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ இவ்வளவும் இருக்கிறனால வந்து பேஜ் வந்து இன்க்ரீசஸ் ஆகும் நமக்கு. அதனால தான் அவங்க வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க யூடியூப்பில். ஏன் அப்படின்னா இப்போ சாய் சாரில் மட்டும்தான், சாய்ஸ் அகாடமியில் மட்டும்தான் சார் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் புத்தாலையும் பிரகாஷ்லையும் ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணது தான். ஸோ அதனால் ஸ்டாக் இருக்கா என்ன நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது எனக்கு தெரிஞ்ச 3 இன்ஸ்டியூட்டில் வந்து ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாய்ஸில் வந்து சார் வந்து அப்படியே புக்கு அப்படியே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அது டபுள் கலரில் கொடுப்பேன். எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸு, அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்லாம் அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், அதே மாதிரி கொடுப்பேன் அந்த மாதிரி சொன்னாங்க அவங்க. இவங்க 2 பேரோட மெட்டீரியலும் வந்து ரொம்ப இதாக இருக்குது. அவங்க வந்து வீடியோஸ் போடுவாங்க, இதுலேருந்து இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு, அது மாதிரி ரிவ்யூ பார்த்ததில் அவங்களோட மெட்டீரியல் நல்லா இருந்தனால நான் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆனால் பட் உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி புக் பர்ச்சேஸ் பண்ணுங்க, இல்லை ஸ்கூல் புக்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கிறதுனா நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கலாம். இல்லை நான் இயல் வைஸ் தான், புக் வைஸ் தான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் புக் வாங்கிக்கலாம். முடிஞ்சுன்னா ஸ்கூல் புக்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது வேறு இன்ஸ்டியூட் பற்றி உங்களுக்கு வந்து தாட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் அந்த அகாடமி புக். இது இன்னும் அதிகமான புக்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அந்த அகாடமியில் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு பர்சனலாக வந்து நான் இந்த அகாடமி ஃபாலோ பண்ணுறேன், இல்லை இந்த அகாடமி புக்ஸ் இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் தான், நீங்கள் எங்கே வேணாலும் புக் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.